சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. பிரகாசமான அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம அம்பத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து 5 minute டிரைவில் லக்ஸரி 2 BHK மற்றும் 3 BHK அபார்ட்மெண்ட்ஸ். திருச்சி புதூர் வண்ணார்பேட்டை எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்தவர் துரை என்கிற துரைசாமி. இவர் மீது கொலை முயற்சி, கொள்ளை, வழிப்பறி என 60க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன. பல்வேறு வழக்குகளில் தலைமறைவாக இருந்த துரைசாமியை போலீசார் தேடி வந்தனர். இந்த நிலையில் கடந்த ஜூலை 11ஆம் தேதியன்று புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை சாலையில் உள்ள திருவரங்குளம் தைலமர காட்டுப்பகுதியில் சந்தேகத்திற்கு இடமாக ஆயுதங்களுடன் மர்ம நபர்கள் நடமாட்டம் இருப்பதாக ஆலங்குடி காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் ஆலங்குடி காவல்துறை ஆய்வாளர் முத்தையன் தலைமையில் காவல் உதவி ஆய்வாளர் மகாலிங்கம் உள்ளிட்ட 4 போலீசார் காட்டுப்பகுதியில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது ரவுடி துரைசாமி தனது கூட்டாளியுடன் அங்கு பதுங்கியிருந்தது தெரிய வந்துள்ளது. போலீசார் அவரை பிடிக்க சென்றபோது துரைசாமி போலீசாருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததுடன் உதவி ஆய்வாளர் மகாலிங்கத்தை ஆயுதத்தால் தாக்கியிருக்கிறார். இதனையடுத்து தங்களை தற்காத்துக் கொள்ளும் வகையில் காவல் ஆய்வாளர் முத்தையன் வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டுள்ளார். அதற்கு பிறகும் துரைசாமி போலீசாரை தாக்க முயன்ற நிலையில் அவரை நோக்கி ஆய்வாளர் முத்தையன் துப்பாக்கியால் சுட்டுள்ளார். இதில் படுகாயமடைந்த துரைசாமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். காயமடைந்த உதவி ஆய்வாளர் மகாலிங்கம் ஆலங்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இதனையடுத்து சுட்டுக் கொல்லப்பட்ட துரைசாமியின் உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு உறவினர்களிடம் ஒப்படைத்தனர். இதனிடையே துரைசாமி உயிரிழப்பதற்கு முன்பு போலீசாரிடம் மரண வாக்குமூலம் ஒன்றை அளித்திருக்கிறார். அமைச்சர் நேருவின் சகோதரரும் தொழிலதிபருமான ராமஜெயம் கடந்த 2012 மார்ச் மாதம் படுகொலை செய்யப்பட்டார். அப்போது முதல்வராக இருந்த ஜெயலலிதா ராமஜெயத்தை படுகொலை செய்த குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என உத்தரவிட்டார். ஆனால் இந்த கொலை சம்பவம் அரங்கேறி 13 ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் தற்போது வரை எந்த முன்னேற்றமும் காணப்படவில்லை. தமிழக காவல்துறை, சிபிசிஐடி, சிபிஐ என பலர் விசாரித்திருந்தாலும் ராமஜெயம் யாரால் எதற்காக கொலை செய்யப்பட்டார் என்று இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த சூழலில் ரவுடி துரைசாமி உயிரிழக்கும் தருவாயில் ராமஜெயம் கொலையில் கொடுத்த துருப்பு சீட்டுகள் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி உள்ளது. இதுகுறித்து நாம் விசாரித்த போது ரவுடி துரை என்கவுண்டர் செய்யப்பட்ட போது மரண தருவாயில் அவர் சொன்னது, ராமஜெயம் கொலையில் இவர்கள் எல்லாம் சம்பந்தப்பட்டவர்கள் என்று ஒரு நீண்ட பட்டியலை கொடுத்திருக்கின்றார். அதை கேட்டதும் தான் அதிர்ச்சியாக இருந்தது. இந்த தகவல்கள் காவல் உயர் அதிகாரிகளுக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில்தான் சிறப்பு விசாரணை அதிகாரி ஜெயக்குமார் மாற்றப்பட்டு தற்போதைய டிஐஜி வருண்குமார் மற்றும் தஞ்சை எஸ்பி ராஜாராம் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். தற்போது ராமஜெயம் கொலை வழக்கு ரவுடி துரையில் மரண தருவாய் வாக்குமூலத்தின் அடிப்படையில் நகர தொடங்கியுள்ளது. மிக விரைவில் கொலையாளிகளை சிறப்பு படையினர் கைது செய்ய உள்ளனர். கைது செய்யப்படும் போது அவர்கள் யார் என்பது வெளி உலகத்திற்கு தெரிய வரும் என்றனர். மேலும் இந்த கொலை வழக்கில் ஒரு கூட்டு சதி உள்ளது. இந்த திட்டத்தை தீட்டியது யார் சொல்லி நடந்த இந்த கொலை, எவ்வளவு நாள் இதற்கு திட்டமிடப்பட்டது, திட்டம் தீட்டியது யார், கொலையை அரங்கேற்றியது யார்,
ராமஜெயம் கடத்தப்பட்ட நேரம் காலை 5:30 மணி. அவரது உடல் கண்டுபிடிக்கப்பட்டது காலை 8:20 மணி. இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்தது? கொலையின் நோக்கம் என்ன? கொலையாளிகளை காவல்துறை நெருங்கும் போதெல்லாம் வெவ்வேறு கோணங்களை முன்வைத்து இந்த கொலை வழக்கு கண்டுபிடிக்கப்படுவதை தடுத்து திசை திருப்பியது. காவல்துறையினர் யார் யார்? கொலை செய்ததற்கு நடத்தப்பட்ட பணப்பரிமாற்றம் எவ்வளவு? இப்படி அடுக்கடுக்காக பல கேள்விகளுக்கு துரையின் மரண தருவாய் தகவல் பதிலாக அமைந்துள்ளது. குறிப்பாக ராமஜெயம் கொல்லப்பட்ட காலகட்டம்தான் சசிகலாவும் அவரது குடும்பத்தாரும் போயஸ் கார்டனில் இருந்து வெளியே அனுப்பப்பட்டு சிறைவாசம் சென்றனர். கூடுதல் முக்கியத்துவம், அவர்கள் அனைவரும் திருச்சி மத்திய சிறையில்தான் அடைக்கப்பட்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ரவுடி துரைசாமி என்கவுண்டரில் கொல்லப்பட்டு 1 வருடம் ஆகிறது. ராமஜெயம் கொலை வழக்கு 14ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இதில் ரவுடி துரைசாமி கொடுத்த துருப்பு சீட்டுகளில் வெளிவரும் மர்மங்கள் எத்தனை பேரின் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.